ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு என் தங்கச்சி வீட்டுக்கு போறேன். அப்பா, அம்மா, அண்ணா, அண்ணி, நாங்க வரைக்கும் தங்கச்சி வீட்டுக்கு போறோம். இது வந்து ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ தான். அன்னைக்கு வந்து அவங்க ஊர்ல திருவிழா. கூடவே பாத்தீங்கன்னா பசங்களுக்கு 2 பேத்துக்கும் பர்த்டே. ஒரே நாள்ல அக்காவுக்கும் தம்பிக்கும் பர்த்டே. அங்கதான் நாங்க வந்து போறோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி தான். கூடுவாஞ்சேரியில தான் என் தங்கச்சி இருக்கா இப்போதைக்கு. அப்படியே வந்து செங்கல்பட்டு போயிட்டு அங்கேருந்து தான் போவோம். செங்கல்பட்டில் போயிட்டு ஃப்ரூட்ஸு நாங்கள் வந்து ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து போவோம். எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட்டில் தான் வந்து இந்த இடத்துல தான் வந்து பழம் எல்லாமே வாங்குவோம். சண்டேன்றதுனால சரியான கூட்டம் சொல்லவா வேணும். செங்கல்பட்டுனாலே வந்து சண்டே டைமில் ரஷ்ஷாக இருக்கும். அப்படியே பழம் எல்லாமே வாங்கிட்டு நமக்கு வந்து அந்த நாவப்பழம் பார்த்த உடனே நாவப்பழம் சாப்பிட்ற ஆசை வந்துச்சு. அப்புறம் நாவப்பழம் வாங்கிட்டு அப்படியே போகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாம் நுங்கு பட்டுருச்சு. நம்ம வீட்டில் என்னதான் நுங்கு இருந்தாலும் நமக்கு சாப்பிட்ற ஆசையே இருக்காது. ஆனால் ரோட்டில் எது விற்றாலும் பார்த்த உடனே இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும்னு தோண்டிகிட்டே இருக்கோம்ல. அப்படியே எங்கள் அம்மா கிட்ட நுங்கு வாங்க சொன்னேன். அப்படியே நுங்கு வாங்கிட்டாங்க. அதையுமே வந்து பேக் பண்ணிக்கிட்டு கிளம்பியாச்சு. நான் வந்து சொல்லியிருந்தேன் 8 நுங்கு 100 ரூபான்னு, சாரி 50 ரூபான்னு சொன்னேன். எல்லாருமே வந்து ஓகே தாராளமாக கொடுக்கலான்னு சொன்னீங்க. நாங்களுமே வந்து அப்படிதான் நினைச்சோம். அப்படியே வந்து எடுத்துட்டு காருக்கு வந்தாச்சு. வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நுங்கு வந்து காலி பண்ண சொல்லி நுங்கு எடுத்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நாவப்பழம், அப்புறம் கிரேப்ஸ். நாங்கள் சாப்பிட்றது இங்கேருந்து ட்ராவல் பண்ணும்போது அப்படியே சாப்பிட்டுட்டே போனோம்ல, வாய் சும்மா போனால் நல்லா இருக்காது. அதை சாப்பிட்டுட்டே போகிறதுக்காக நாவப்பழம், கிரேப்ஸ் அது எல்லாமே நாங்கள் சாப்பிட்டுட்டே போனோம். என் தங்கச்சி வீட்டுக்கு போகிறதுனா எனக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா அதிகமாக ட்ரிப் வந்து நாங்கள் எங்கேயும் வெளியே போகவே மாட்டோம். போகிற ஒரே இடம் பார்த்திங்கன்னா அது மட்டும்தான். அதனால் போயிட்டு கிட்டத்தட்ட இப்போ கூடுவாஞ்சேரி வந்து நாங்கள் ரீச் பண்ணியாச்சு. அங்கே பிரிட்ஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பிரிட்ஜில் தான் வந்து போயிட்டுருக்கோம். போயிட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கும் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா கேட் வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. எங்களை பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம் தான் எங்களுக்கு. ஹாய் ஹாய் சரு, வாவ். நடி வழி இல்லையா? ஹாய் சேனோ, டான்ஸ் ஆடு சேனோ. என்னது பாட்டியை பார்த்த உடனே தம்பி ஏறி மேலே உட்காந்தாச்சு. இவங்க 2 பேத்துக்கு தான் இன்னைக்கு பர்த்டே. அக்காவும் தம்பியும் பார்த்தீங்கன்னா ஒரே டேட்ல வேற வேற வருஷத்துல பிறந்தவங்க தான். அப்படியே வெளியில பார்த்தீங்கன்னா இங்க வந்து செடியெல்லாம் வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்திருந்தேன். பல்லாவரம் மார்க்கெட் கூட போனோம்னு சொன்னால, அது கூட இங்க தான் வந்து நாங்க போனது. சம்பங்கி இந்த பூச்செடியெல்லாம் போட்டிருந்தோம்ல, இப்போ வந்து எல்லாமே வெட்டிட்டு இருக்காங்க போல. அப்படியே எங்க அப்பா வந்த உடனே இந்த மாலை எல்லாம் கட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த மிரர் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம்ல வாங்கின மிரர் தான், அது அப்படியே தான் இருக்கு. அப்படியே வந்து வீடு வந்து ஷார்ட்ஸ்ல பார்த்து நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. திருவிழா டைம்லலாம் எப்பவுமே வீடு வந்து நல்லாவே வச்சிருக்க முடியாது. ஏன்னா எல்லாம் இந்த ரிலேஷன்ஸ்லாம் வருவாங்க. அதாவது எங்கெங்க போட்டோமோ போட்டபடியே எல்லாமே இருக்கும். அப்படியே வந்து இதுதான் அவளோட ரூமு. இங்கே அவங்களோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா சென்னை தான். இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு மட்டும் திருவிழாக்காக கூடுவாஞ்சேரி வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து சென்னை வந்து போயிடுவாங்க. அவ்வளோதான். நாங்கள் சீக்கிரமாக வந்துட்டு வருவோம். 9:30க்கெல்லாமே வந்தாச்சு. வந்த உடனே வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இட்லி, கார சட்னி, அப்புறம் தேங்காய் சட்னி, சாம்பார் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தா. நாங்கள் வந்து வீட்டில் சாப்பிட்டு தான் வரோன்னு சொன்னோம். இல்லை வேணாம், நான் இங்கே வந்து தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு பிடிவாதம் பண்ணி இங்கே வந்து எல்லாருமே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க. ஐஸ்கிரீமும் சாப்பிட்டுட்டு குடம் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. குடம் வந்து போனதுக்கப்புறம் நாங்கள் எல்லாமே கோவிலுக்கு போக ரெடி ஆயிடுச்சு. இங்கே வந்து 4 டைம் வருது குடம். நாங்கள் வந்து குடம் சொல்லுவோம், அது வந்து கரகன்னு சொல்லுவாங்க. நாங்கள் எங்கள் ஊரில் குடம் சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே பழகிடுச்சு. அப்படியே கோயில்கிட்ட போனால் இங்கே வந்து இந்த புலி வேஷம், வேடன், அந்த மாதிரி வேஷங்கள்லாம் போட்டுட்டு நிறைய பசங்க எல்லாமே வந்து ஆம்பளை பசங்க தான். எல்லாமே வந்து பொம்பளை வேஷம் எல்லாம் போட்டுட்டு ஒரே டான்ஸு ஃபன் அப்படி தான் இருந்துச்சு. இங்கே எப்படி கூழ் ஊற்றுறாங்கன்னா எங்கள் ஊருக்கும் இங்கேக்கும் டிஃப்ரெண்ட் வந்து நிறைய இருக்குது. நாங்கள்லாம் அந்த கரகம் வருது இல்லை, அது கூடவே வச்சு கூழ் ஊற்றுவோம். ஆனால் இங்கே எப்படின்னா எல்லாருமே அந்த கூழ் எடுத்துகிட்டு வந்து கோவிலில் வச்சு கோவிலில் தான் கூழ் ஊற்றுறாங்க. எல்லா வீட்டில் இருந்தும் ஒரு சின்ன சின்ன பாத்திரத்தில் கூழ் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்கிறாங்க. நாங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்க்கறதுக்காக வந்து நின்று இருந்தோம்.
இதே எங்க வீட்ல திருவிழா நடந்துச்சுன்னா கண்டிப்பா நான் வந்து என்ஜாய் பண்ணவே முடியாது. எனக்கு வந்து வேலை சரியா இருக்கும். நான் வந்து பிஸியா இருப்பேன். அப்ப கோவில்கிட்ட கூட போ மாட்டேன். ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஃப்ரீயா இருந்துச்சு. எந்த வேலையும் இல்லாம நான் வந்து கோவில்கிட்டலாம் நல்லா வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். இங்க எல்லாருமே பொங்கல் வைக்கிறது, அப்புறம் கூழ் எல்லாமே எடுத்து இங்க தான் வைக்கிறாங்க. ஒரு 2, 3 மணி நேரம் கிட்ட இந்த கோவில்கிட்ட வந்து சாமி எல்லாம் அழைச்சு எல்லாமே ஊரே வந்து திரண்டு அங்க தான் இருக்கு. பார்க்க நல்லா இருந்துச்சு. எல்லா வீட்லயும் என்னென்ன செஞ்சாங்களோ அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இங்க ஊத்தி வைக்கிறது. கூழ், கருவாட்டு குழம்பு, அப்புறம் சுண்டல், அப்புறம் கொழுக்கட்டை, அப்புறம் கீரை, அது எல்லாமே வந்து இங்கே ட்ரம்மில் கொட்டி வச்சுருந்தாங்க. இது எல்லாமே இதுக்கப்புறம் இங்கே ஊற்றி கொடுப்பாங்க போல். வீட்டில் வந்து வீட்லேயும் வைப்பாங்க. வீட்டில் வந்து வீட்டுக்கு மட்டும் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து கூழெல்லாம் படைச்சிருவாங்க போல இருக்குது. நாங்கள் எப்படி பண்ணுவோன்னா, கரகம் வருதுல்ல, அப்போ தான் வந்து நாங்கள் கூழையே ஊற்ற ஸ்டார்ட் பண்ணுவோம். சாமி எல்லாமே ஆடிக்கிட்டு இருந்தாங்க அங்கே. சாமி ஆடிக்கிட்டே பாத்தீங்கன்னா நாங்க நின்று இருந்த பக்கம் வந்துட்டாங்க. ஒரே பயமா போச்சு. அப்புறம் ஓரம் போயிட்டோம். இங்க பாத்தீங்கன்னா ஆம்பளை பசங்க எல்லாமே வந்து குறவன் குறத்தி வேடெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரே ஃபன் பண்ணிட்டே இருந்தானுங்க. நாங்களும் வந்து அப்படியே கோயில்கிட்ட இருந்து அப்படியே சாமியை வந்து மூலஸ்தானத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த சாமி பேர் வந்து கங்கை அம்மன் சொல்லியிருந்தாங்க. அப்படியே சாமிக்கு வந்து அர்ச்சனை எல்லாத்தையும் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்ப திரும்ப ஒரு டைம் கரகம் வருது. இப்போதான் வந்து சுவாமிக்கு வந்து பால் பாயசம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறது எல்லாத்தையும் இப்பதான் கொடுக்குறாங்க. எங்க ஊர்லாம் பாத்தீங்கன்னா இப்பதான் கூழே ஊத்துவாங்க. சாமி குடம் வரும்போது வெளியில வந்து எல்லாமே கூழ் ஊத்துறது, எல்லாமே வெளியில கூழ், கருவாட்டு குழம்பு எல்லாமே வெளில படைச்சு வச்சு அதுக்கப்புறம் அதை வந்து சாமி கிட்ட ஊத்துவாங்க. ஆனா இங்க டிஃப்ரெண்டா இருக்கு. எல்லாரும் வந்து காசெல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. அடுத்து நாங்க வந்து கும்பம் போடுறதுக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. பிரியாணி தம்பி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தான். 2 கிலோ வந்து வெடி பிரியாணி வந்து ரெடி பண்ணியிருந்தான். நிறைய பேர் கேட்டீங்க கும்பம்னா என்னன்னு சொல்லி கேட்டீங்க. கும்பம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா குவியலா வைக்கிறது தான் கும்பம். நம்ம கூழ் ஊத்துறோம்னா அந்த வாசல்ல வந்து சாப்பாடை வந்து குவிச்சு வச்சு அதை வந்து ஒரு கூடை போட்டு மூடி அதுல வந்து சாப்பிடுவாங்க. அப்புறம் கொழுக்கட்டை வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். மாவு எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். அப்புறம் அம்மாவும் அண்ணியும் வந்து கொழுக்கட்டையை வந்து உருண்டை பிடிச்சிருந்தாங்க. அதுக்குள்ள நான் வந்து காஃபி போட்டு எல்லா வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் நான் வந்து காஃபி கொடுத்துட்டேன். எனக்கு வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ன்னு சொல்லலாம். எல்லாரையும் வந்து நான் வேலை வாங்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் நான் வந்து காஃபி கொடுத்துட்டு
மற்றபடி சின்ன சின்ன வேலைகளை மட்டும் நான் பார்த்துருந்தேன். இது எங்கள் வீடுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பெண்டு நிமிர்ந்துருக்கும். எந்த வேலையுமே வந்து நானே செஞ்சு செஞ்சு ரொம்ப டயர்டாயிருப்பேன். எல்லாருக்கும் வந்து காஃபி வந்து கொடுத்துருந்தேன். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி ஆயிருந்துச்சு, இன்னொரு பக்கம் வந்து கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரைலாம் வந்து எல்லாமே வெளியில் அடுப்பில் ரெடி பண்ணியிருந்தாங்க. அப்படியே நான் வந்து எல்லாரும் டயர்ட் ஆகிடக்கூடாதுன்னு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் காஃபி போட்டுட்டு, மெயினாக எனக்கு காஃபி ஞாபகம் வந்துச்சு, அதெல்லாம் நான் காஃபி போட்டேன். எல்லாருக்கும் காஃபியும் கொடுத்துட்டு நானும் வந்து காஃபி குடிச்சிட்டு அடுத்து வந்து பிரியாணி செய்கிற இடத்துல போயிட்டு நான் வந்து மெஷர்மெண்ட்லாம் கேட்டிருந்தேன். எனக்கு கரெக்டான பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட் வந்து என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தம்பிக்கிட்ட வந்து கேட்டிருந்தேன். அவன் தான் வந்து சொல்லியிருந்தான். இது வந்து வெடி பிரியாணிக்கு தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. கும்பத்துக்கு வந்து நான்வெஜ் எல்லாமே சமைச்சு படைப்பாங்க, கொழுக்கட்டையும் கூட வைப்பாங்க. ஒயிட் ரைஸ்லாம் செய்யறதுக்கு நேரம் இல்லைன்றதுலாம் நாங்கள் வந்து பிரியாணி ரெடி பண்ணிட்டு ஃபிஷ் ஃப்ரை முட்டை மட்டும் ரெடி பண்ணியாச்சு. அது வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, கிராமத்துலலாம் கீழே வந்து வைக்கோல் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு வெள்ளை துணியை விரிச்சு போட்டு அதுக்கு மேலே வாழை இலை வச்சு அதில் வந்து நம்ம என்னென்னலாம் செஞ்சோமோ அந்த ஐட்டம் எல்லாத்தையும் வந்து அதுக்கு மேலே வச்சு அதில் வந்து ஒரு அகல் விளக்கேற்றி வச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து நம்ம கூழ் ஊற்றணும்ல அந்த சாமியை வந்து சாப்பிட்றதுக்காக மூடி வைப்பாங்க. மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வெளியில கற்பூரம் ஏற்றினோடனே அந்த 5 நிமிஷம் மூடி வைப்பாங்க. மூடி வச்ச உடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணிட்டு அந்த குவியல் சாப்பாடை எல்லாருமே வந்து யாரோ ஒரு ஆள் வந்து பிசைஞ்சு கொடுப்பாங்க. வீட்டுக்கு பெரியவங்க வந்து பிசைஞ்சு கொடுப்பாங்க. எங்களுக்கு வந்து எங்கள் அப்பா தான் எப்பவுமே பிசைஞ்சு கொடுப்பாரு. அதை வந்து எல்லாரும் ஒரு கைப்பிடி வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சாதம் சாப்பிட்றதுக்கு. கறி குழம்பு, மீன் குழம்புலாம் எல்லாத்தையும் போட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இந்த டைம் பிரியாணின்றதுனால வெறும் பிரியாணி மட்டும் தான் சாப்பிட முடிஞ்சுது. அப்படியே வந்து எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே எல்லாருக்கும் ஒரு கை கொடுப்பாங்க. அது சாப்பிட்டாலுமே பார்த்தீங்கன்னா சாப்பிடவே முடியாது, அந்த அளவுக்கு வந்து வயிறு ஃபுல்லாயிடும். ஏன்னா நிறைய போடுவாங்க. இந்த டைம் நாங்கள் வந்து கொஞ்சமாக தான் போட்டு எல்லாருக்குமே ஒரு கைப்பிடின்னு சொல்லிட்டு சுட சுட வந்து நாங்களும் ஊருக்கு கிளம்பணுன்றதால அவசரமாக வந்து இந்த கும்பம் சாதம் வந்துட்டு சாப்பிட்டு வந்தோம். நிறைய பேருக்கு வந்து புதுசா இருக்குன்னு சொல்லிங்க. எங்க ஊர் பக்கம்லாம் கூழ் ஊத்துனாங்கன்னா கண்டிப்பா வாசல்ல கும்பம் போடுவாங்க. என்னோட லாஸ்ட் இயர் ஆடி மாசம் கூழ் ஊத்துற வீடியோலாம் கூட நான் போட்டிருப்பேன், கும்பம் எப்படி போடுறேன்னு. ஒரு வழியா இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கேக் கட் பண்றதுக்கு வந்து வந்தாச்சு. இதை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் வந்து ரிலேட்டட் வீடியோல கொடுக்குறேன், பாருங்க. Super, super, super. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, Bhavisha. Happy birthday. Happy birthday to you. எப்பண்ணே? Shali, Shali. பாப்பா உள்ள பாப்பா. அங்க பாரு தலைவர் நவுத்துறத. சரியா? கத்தி வச்சு நவுத்துற. Happy birthday Shali. அங்க பாரு. இங்க பாரு. அல்ல. கத்தி ஓட்டு நக்கறாரு. எல்லாரும் கொடு. தாத்தா கொடு, மாமா கொடு, எல்லாரும் கட் பண்ணி விட்டு. பாட்டி குடு, பாட்டி குடு. தம்பி எல்லாரும் கொடு, தம்பி எல்லாரும் கொடு. இருடா. ரொம்ப அவசர கட் பண்ணுங்க. ஐ கோட் அண்ட் ஒரு பீஸ் எடுத்து மை. இது ரெண்டு பேருமே. என்னதல கேக் முடிச்சியா? இப்ப வந்து முடிச்சியா? டேய். மாமிக்கு திரு சின்ன பாட்டி கொடு. அதெல்லாம் சொல்ல கூடாது நீ. பாட்டி கொடு. கத்தாது. கத்திலியா? எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே நாளா பாப்பாங்களோட பர்த்டே கூடவே பார்த்தீங்கன்னா திருவிழாவும் ஒரே நாளில் வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்படிதான் வந்து சாப்பாடு எல்லாமே கூச்சி வச்சு சுற்றி வந்து முட்டை மீன் எல்லாமே வச்சிருவாங்க. இது வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. அகல் விளக்கு வந்து நாங்கள் வந்து கொழுக்கட்டையிலே ரெடி பண்ணியாச்சு. அதை வச்சுட்டு உள்ள அகல் விளக்கு ஏற்றிட்டு அப்படியே வந்து நம்ம ஒரு ஃபர்ஸ்ட்ல வந்து கூடை வச்சு மூடுவாங்க. அதே மாதிரி துணிக்கு கீழே வைக்கோல் இருக்கும். நம்மக்கிட்ட வைக்கோல் இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு வேப்பில போட்டிருக்காங்க. கூடைக்கு பதிலாக அன்னக்கூடை வந்து கவுத்து வச்சிருக்காங்க. நம்ம காலம் மாற நாமளும் வந்து எல்லாத்தையும் மாற்றிக்க வேண்டியதான்ற மாதிரி அதையும் மாறிச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு கற்பூர ஆரத்திலாம் காட்டிட்டு அது அணைஞ்ச உடனே நம்ம வந்து கும்பமேளா ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்களா தம்பி வந்து ஒரே சேட்டை, சரியான வாள். எப்படா திறப்பீங்க, எப்படா எனக்கு இந்த முட்டை கறியெல்லாம் தருவீங்கன்ற மாதிரி பார்த்துட்டே இருந்துச்சு. செம்ம சேட்டை.
சாமி சாப்பிடுறது நீ பாக்க வீட்டு சுட்டி பையன்கள் அட்டகாசங்கள்னு போடுங்க. பர்ஃபார்மன்ஸ் அது வேற போன் போட மாட்டான்டா. அங்க பேண்ட் அவுத்துரு. பேண்ட் அவுத்துறியா? பட்டு பட்டு நேதா பட்டு பாப்பா பட்டு பாப்பா நீ போப்பா நடிப்பு திலகமே அடிக்கிறான். ஜிப்பு ஜிப்பு கழட்டினீங்களா? அது எல்லாத்தையும் ஒண்ணா வச்சிருக்க அந்த Dress பட்டு பாப்பா. அதான் நல்ல டி-ஷர்ட். காலைல 5 செட் மாத்தி இருக்காரு Dress. பட்டு பாப்பா. ஹாப்பி பர்த்டே லாஸ்ட் டைம். ஏதோ பண்றான். அங்க போயிட்டு பரவாயில்ல அங்க போயிட்டு என்ன சொல்றா, அம்மா தாய் சாக்லேட் வேணும். மாமி பர்த்டே மாமி பர்த்டே அகல எடுத்து வச்சு பாப்பா சிச்சியா எடுத்து வச்சிடலாமா? அகல எடுத்து வச்சு திரும்ப கொடுங்கப்பா. ஒரு முட்டை தான் திரு ஒரு முட்டை சாப்பிடுறியா? ஐயோ பவிஷ்யா நம்மளுக்கு யாரை கொடுத்தாங்க பேடியா? எடுத்து போ. அப்பா யம்மி யம்மி யம்மி. போய் சாப்பிடுங்க போங்க, எல்லாம் வாங்கிக்கோங்க. கூடு கூடு பாட்டி கூடு பாட்டி கேக்குறாங்களா? இரு ஒன்னும் அவன் கொட்டாவே முடியல, அப்புறம் எப்படி பாட்டி இல்லாம கூடுவான். கேக் வந்து சாப்பிட்டுக்கிறான் ராணி. அவன் சென்னைக்கு கூட கேக் இதுக்கப்புறம் கொடுக்காத. சாப்பாடு வாங்க நாங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியா வந்து சாமிக்கு மஞ்சள் நீராடினாங்க. அதுக்கு வந்து வெளியில வந்திருந்தோம். நாங்களுமே வந்து ஊருக்கு ரெடி ஆயிடுச்சு. காலையில ஒரு 9 மணி வந்துட்டோமா. இங்க ஒரு 8:30 கிளம்பினாதான் நாங்க ஒரு 10:30 மணி 11 மணிக்குள்ள வீட்டுக்கு போக முடியும். ஏன்னா டிராபிக் அதிகமா இருக்கும். ஒரு 1.5 மணி நேரம் வந்து டிராபிக் இல்லைனாலே 1.5 மணி நேரம் ஆகும். டிராஃபிக் இருந்துச்சுன்னா 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆகிடும். சண்டே வேற இல்லை. அதனால வந்து நாங்களும் மஞ்சள் நீராட்டெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் டல் ஆகிடுச்சு. அவ்வளோதான். பசங்க எல்லாம் வந்து மஞ்சள் நீராட்டுனா மஞ்சள் தண்ணி கரைச்சி முறை பசங்க மேலெலாம் ஊற்றி விளையாடுவாங்க. அதுதான். அவ்வளோதான். திருவிழா வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும்னு தெரியல. நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காமல் கிராமிய சுற்றுச்சூழல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோக்கள் வேணுமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து போடுறேன். அவ்வளோதான். குடுவஞ்சேரிக்கு ஒரு பாய் சொல்லிட்டு நாங்களுமே வந்து ஊருக்கு கிளம்பியாச்சு. இப்படி தான் இருந்துச்சு. திருவிழாவும் ஜாலியாக இருந்துச்சு. பர்த்டேவும் ஜாலியாக இருந்துச்சு. பாய்.